OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்னைக்கு குக்பாட்ல வந்து தேங்காய், மாங்காய், பட்டாணி சுண்டல் தான் எப்படி பண்ணுறதுன்றத ரெசிபி பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, மீட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணலாமா? ரெடி பண்ணலாம். இப்போ பட்டாணி வச்சு தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். பட்டாணி இதை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளை பட்டாணி வந்து நம்ம நைட்டு ஊற வச்சுருக்கோம். ஒரு கப் வந்து வெள்ளை பட்டாணி ஊற வச்சுருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஊறினால நமக்கு வந்து டபுள் குவான்டிட்டியாக வந்துருச்சு. சரிங்களா? இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். நம்ம ஸோ இன்னர் வச்சு எடுத்து ஃபஸ்ட்டு வெளில வச்சிடலாம். பட்டாணி வந்து நம்ம வந்துட்டு வெள்ளை பட்டாணியை இதில் பாத்திரத்தில் போட்டாச்சு. ஒரு கப், அரை கப் தண்ணி ஊற்றுறோம். அரை கப் தண்ணி, 1 டீஸ்பூன் சால்ட்டு, 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் போட்டாச்சு. லைட்டாக இது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். இன்னர் வச்சு எடுத்து குக் பாட்டில் வச்சிடலாம். இப்போ வந்து மூடி வச்சுட்டு இதுக்கு வந்து வெண்ட் வந்து க்ளோஸில் தான் இருக்கணும். இருக்குது. ஸோ இப்போ க்ளோஸில் தான் இருக்குது. ஆமாம். இப்போ வந்து நம்ம போய் மெனுவில் போய் செட் பண்ண போகிறோம். பீன் மோட் நம்ம வந்து செட் பண்ணணும். அதுக்கு இப்போ மெனுவில் போய் இந்த ப்ளஸ் சிம்பிள் அமுக்குங்க, பீன் மோட் வரும். நம்ம நெக்ஸ்ட்டு அமுத்திக்கிட்டே இருங்க. இது வந்து பீன் மோடு. ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு பட்டாணி வந்து உள்ளே போட்டாச்சு, வேக வச்சாச்சு. நம்மளும் டைம் செட் பண்ணியாச்சு. 30 மினிட்ஸ் காட்டுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி என் கூட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க குக்பாட்டை. ஆமாம். ஸோ உங்களுக்கு நார்மலாக நீங்கள் பண்ணுறதுக்கும் இப்போ குக்பாட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா? உங்களுக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது. இதில் வந்து சீக்கிரமாகவும் சமையல் முடிஞ்சிடுது. ரெண்டாவது எந்த பொருளும் வச்சாலும் எரிபொருளும் நமக்கு சிக்கனமாகவும் இருக்குது, கேஸும் இதாகிடுது. அதனால் எங்கேயும் போகிறா இருந்தாலும் வேகமாக வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். ஆமாம், சீக்கிரம் முடிஞ்சிடும். உங்களுக்கு டைம் நீங்கள் அடுத்த வேலையும் போய் பார்த்துடலாம். ஸோ பக்கத்தில் நின்று கிண்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது அதெல்லாம் இல்லை. அதே ஆனாயி அதே ஆஃப் ஆகிற வரைக்கும் கூட நம்ம எந்த மற்ற வேலையும் கூட பார்த்துட்டு வந்து நிற்கலாம். கண்டிப்பாக உங்களோட கன்வீனியன்ட்லாம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப உங்களுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு 30 மினிட்ஸ் வச்சு குக்கிங் டைமும் முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ரெஷரும் வந்துட்டு ரிலீஸ், நம்ம வெயிட் பண்ணி தான் இது பண்ணுறோம். நம்ம அதுவும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கலாம். ஓகே. வெங்காயம் பிரித்து வச்சுருக்கீங்க. இதில் ஏன் ஒன்றா போட்டு கூட அந்த இதை காய்கறி கட் பண்ணது போடலாம்ல? இல்லை, இப்போ நம்ம வந்து ரெண்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒன்று வந்துட்டு தேங்காய், மாங்காய், கேரட்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு இது பண்ண போகிறோம். ஒரு இதில் வந்துட்டு தேங்காயும் நம்ம வந்து பருப்பு பொடியும் சேர்த்து கொஞ்சம் காரமாகவும் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு கேரட்டு, மாங்காய் இதெல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் இதை பார்த்தது நம்ம நாட்டு தேசிய கொடி ஞாபகம் தான் வருது மேடம். கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், சூப்பராக. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து பீச் அந்த மாதிரி சைடில் போனால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் சுண்டல் இந்த மாதிரி நம்ம வாங்கி சாப்பிட்றோம். வீட்டில் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் பருப்பு பொடி சேர்க்குறோம் நம்ம. ஆனால் நாங்கள் வீட்டில் செய்யும்போது பருப்பொடியெல்லாம் போட்டு செஞ்சதில்லை. இங்கே வந்தானே பருப்பொடி போட்டு செய்கிறோம். நல்லாவும் இருக்குது. ஸோ வித்தியாசமாக ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம பண்ணுறோம். இப்போ குக்பாட்டில் வந்து நம்ம வந்து பட்டாணி சுண்டல் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ டேஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைய ஸ்கூல் விட்டு வந்ததும்
குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்க ஈஸியாகவும் இருக்குது. நல்லாவும் வெந்திருக்கு, நல்லா ருசியாகவும் இருக்குது. பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதை. ஸோ ஈவினிங் நேரத்தில் வந்து ஸ்கூல் விட்டு வரவங்களா இருக்கட்டும், ஆஃபீஸ் விட்டு வரவங்களா இருக்கட்டும், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ரெசிபி கூட. இதில் வந்து ப்ரோட்டீன் சத்து வேற அதிகமாக இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ இது நம்ம வந்து பருப்பு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதில் எதுவும் வித்தியாசம் இருக்குங்களா? வித்தியாசம் இருக்குது, நல்லா தெரியுது. ஓகே, இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்து. இது நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஏதாவது புளிப்பு காய்கறி எல்லாம் நல்லா வந்துருக்கு, மல்லித்தலையும் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. ஒரு ஈவினிங்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்துட்டு சுண்டல் இந்த மாதிரி கொடுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்குலாம். ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் வந்துட்டு ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி என் கூட சேர்ந்து குக்பாட்டில் சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. நீங்களும் எங்களோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணலாம். நீங்களும் எங்களோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.